வணக்க மக்களே, இது உங்க ஆர்கே நான் உங்க ஆர்கே. போன எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம், நம்ம ஹீரோவும் அந்த டாப் 2 பொண்ணும் 2 பேருமே வந்து டீம் அப் ஆயிருப்பாங்க. இவங்க எப்படிடா டீம் அப் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸும் ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஷாக்ல இருப்பா. சரி, இந்த எபிசோட்ல அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி இவங்க 2 பேரும் டீம் அப் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் வந்து சாரி கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து ஒரு சில நாளாக வந்து நம்மளால வந்து கடைசியாக வந்து வீடியோ போட முடியல. ஏன்னா வந்து எனக்கு இப்போ செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து 1 வீக்காக வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதனால வந்து நான் கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச டைம் வச்சு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு இருக்கேன். அதனால வந்து வீடியோஸ் வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பாப்ல. அவர் நிற்கிறத பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து அந்த டிராகன் தேவர் அந்த பிரின்சஸ் 2 பேருமே ஷாக் ஆன ரியாக்ஷனோட நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்ப்பார் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் அந்த டாப் 2 ரேங்கர் 2 பேருமே வந்து தனித்தனியாக தான் வந்து டீமை பார்க்கலாம். அது மூலிமா வந்து மற்ற 2 பேர்த்தையும் வந்து ஒரு பெரிய ரேங்க்கு கொண்டு வரலான்ற மாதிரி தான் ஐடியா பண்ணிருப்பாங்க. ஆனால் அப்போ தான் அந்த மேஜ் பொண்ணு சொல்லியிருப்பா, அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை லூ ஃபேன். நீங்கள் 2 பேருமே கன்ஃபார்மாக வந்து ஃபஸ்ட் டு செகண்ட் இந்த ரேங்கில் தான் வந்தாகணும். ஆனால் நீங்கள் 2 பேர் சேர்ந்தீங்கன்னா கன்ஃபார்மாக டாப் பிளேஸில் வந்து அடைய முடியும். அதனால் எங்களால் உங்களோட ரேங்க் குறையிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் மறக்காம ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லியிருப்பா. அதே நேரத்தில் தான் இப்போ ரியலாக அந்த இடத்துல ஸ்டேடியத்திலே நின்றுட்டு ஃபஸ்ட் பிளேஸ் லூ ஃபேன் ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. இப்போ இவ்வளோ வேற அவங்க சொன்னதுக்கு அப்புறமும் நம்மளால் ஃபஸ்ட் பிளேஸ் எடுக்க முடியலன்னா நமக்கு தான் அசிங்கம், எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கையை முறுக்கிட்டு சொல்லுவோம். இதை கேட்ட உடனே அந்த டாப் 2 ரேங்கர் பொண்ணும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அடுத்த சீன்லேயே நமக்கு என்ன காமிக்கிறாங்க பார்த்தா, அவங்க 2 பேரும் ஸ்டேடியத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ட்ரெஷர் மேப் இன்னொரு ட்ரெஷர் மேப் கிடைச்சிருக்கிறத வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து நார்மல் ட்ரெஷர் மேப் தான். இந்த 2 ட்ரெஷர் மேப்பையும் கம்பைன் பண்ணுறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு டிவைன் லெவல் ட்ரெஷர் மேப் கிடைக்குது. நம்ம ஹீரோவும் இது 2மே கம்பைன் ஆயிடுச்சு, இப்போ நமக்கு ஒரு டிவைன் லெவல் ட்ரெஷர் மேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பேன். ஆனால் இதெல்லாம் என்னதான் நடக்குதுன்னே தெரியாமல் அந்த இடத்துல டாப் 2 பொண்ணு வந்து முழிச்சிட்டு இருப்பா. அதே சமயத்தில் தான் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற ட்ரெஷர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறது வந்து ஃப்ளையிங் டிராகன் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 45 to 60 இருக்கிற ஒரு சீக்ரெட் இடத்தோட மரத்துக்கு மேலே தான் இருக்குது, அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இதுக்கு நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது, அது ஒரு புது இடமா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பேன். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் அந்த டாப் 2 ரேங்கர் பொண்ணையும் வந்து கூப்பிடுவாங்க, போட்டிக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோ நமக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே கிளம்ப ஆரம்பிப்பாங்க. நம்ம 2 பேருமே இந்த ஃப்ரெஷ்மன் அசஸ்மெண்ட்டில் எப்படியும் டாப் ரேங்க் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், ஆமாம் இந்த இடத்துல நீ எதுக்கு தேவையில்லாமல் நான் ஒரு ஆளே புதுமை இவங்களெல்லாம் தோக்கடிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவளை வந்துட்டு என்ன நீ கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா, உன்னால் ஒருத்தனால வந்து அந்த இடத்துல இருக்கிற டிராகன் அவங்க 2 பேர்த்தையும் தோக்கடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவாள். வேணும்னா ஒரு பெட் வச்சுக்கலாமா, நான் வந்து தனியால் என்னோட டிராகனை சமன் பண்ணாமல் உன்னோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்க 2 பேர்த்தையும் தோக்கடிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லுவான். அதே சமயம் தான் நம்ம ஹீரோ இன்னொன்று சொல்லுவான், நம்மளோட 2 பேர்த்தோட கிளாஸுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. என்னோட டிராகன் வளர வளர அதோட பவரால் நானும் வளர ஆரம்பிப்பேன். உன்னோட ஸ்வாட்ஸோட லெவல் அதிகமாக உன்னோட பவர் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நான் இந்த போட்டியில் மட்டும் இந்த பெட்டில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ வந்து எனக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனை பற்றியும் உன்னோட ஸ்வாடை பற்றி எல்லாத்தையுமே எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்பா. அவளும் இதுக்கு ஓகேன்னு சொல்லுவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த இடத்துல இந்த செகண்ட் டிராகன் டைமர் அவனோட டிராகன் 2 பேருமே வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாங்க. நீ ரொம்ப உன்னை ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இப்போ என்னோட பவரை என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த செகண்ட் டிராகன் டைமர் வந்து நம்ம ஹீரோ வந்து அவன் கையில் அந்த லேண்ட்ஸ் வச்சு அட்டாக் பண்ண வருவான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒரு நிமிஷம் அப்படியே டாஜ் ஆன வேகத்தில் அவன் கிட்டத்தட்ட மறைஞ்ச மாதிரி ஆயிடும். இவன் எப்படா மறைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் டிராகன் டைமரை யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், உன்னோட பவர் ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வந்து கிட்டத்தட்ட டிராகன் ஹேண்டாக மாற்றி அந்த டிராகனை ஒரே கிக்கு தான் விடுவான். அந்த டிராகன் ஒரு பக்கம் பறந்து போயிருக்கும். அதே சமயம் நம்ம ஹீரோவோட நெக்ஸ்ட் அட்டாக்லேயே அந்த டிராகனோட ஒரு பக்கம் ஜாவே உடஞ்சிருக்கும். இதை பார்த்த உடனே இவனோட பவர் இன்னும் அதிகமாக இருக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஏன் இவன் வந்து இன்னும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்கு என்னடா மீனிங், உன்னோட டிராகனை நீ கூப்பிடல, உன்னோட டீம்மேட்டும் என்கிட்ட சண்டை போடலையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து அந்த செகண்ட் டிராகன் டைமர் கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன பெட்டு தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். என்னது பெட்டா, எங்களை வச்சு நீ பெட் ஆடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸும் பார்த்துட்டு இருப்பான். எங்களை பார்த்தா என்ன உனக்கு என்ன அவ்வளோ வீக்கானவங்க மாதிரி தெரியுதா, இதுக்காக நான் உன்னை பே பண்ண வச்சே அவன் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட உடனே அந்த செகண்ட் டிராகன் டைமரும் எர்த் டிராகன் அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பான். அதே நேரத்தில் தான் அந்த டிராகன் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, உன்னோட எர்த் டிராகனுக்கு ஆல்ரெடி ஒரு ஜா வந்து உடஞ்சிருச்சு, இது நான் இன்னொரு ஜாவையும் உடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாட் எடுத்து அந்த டிராகனை இன்னொரு அடி தான் அடிப்பான். அடித்த வேகத்தில் நம்ம ஹீரோவால் அந்த டிராகனோட ஜா வந்து ஒட்டச்சு போயிருக்கும். அந்த டிராகனுக்கே இப்போ 2 ஜாவுமே இல்லாத மாதிரி ஆயிருக்கும். இதை பார்த்த உடனே என்ன நடக்குது இங்கே, அது ஒரு டிராகன், ஆனால் இவன் வந்து அதை வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து அதை தோக்கடிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு சில ஆள்லாம் சொல்கிறாங்க, அது சாதாரண எர்த் டிராகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு. எர்த் டிராகன்னாலும் அது ஒரு டிராகனும் மனுஷனும் எப்படி சமமாக முடியும்னு சொல்லிட்டு கூட்டத்தில் இருந்தாலும் ஒரு பக்கம் பேசியிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருப்பாப்ல. இதை பார்த்தோன்னே அந்த இடத்துல இதுக்கு பகல் கனவு கட்டுக்கிட்டு இருக்கேன், அவனை போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்லுவா. நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த செகண்ட் டிராகன் டேபிள நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். அவன் மட்டும் இல்லாம அவனோட டிராகனுக்கும் அவன் கமெண்ட் கொடுத்துருப்பான். அந்த டிராகனும் சரி அவனும் சரி 2 பேருமே 2 பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ண வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து ஒரே நிமிஷத்துல வந்து ஒரே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி மறைஞ்சு போயிடுவாப்ல. 2 பேருமே என்ன நடக்குது இங்க ஒண்ணுமே புரியலையே, அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். அப்பதான் நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த ஒரு கல்லு மேல உட்காந்துக்கிட்டு, நீ ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்க, இதுக்கு மேல இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மேல நான் கொஞ்சம் கூட என்னோட பவரை யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருப்பான். இவன் வந்து சாதாரண ஒரு மனுஷன் தான். ஆனா வந்து இவனால வந்து கிட்டத்தட்ட ஒரு டிராகனையும் சரி அந்த டிராகன் டீமரும் சரி 2 பேர்த்தையுமே சமமா எதிர்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம டாப் 2 ரேங்கர் போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கும்போது பிரின்சஸ் எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவை அப்படின்ற மாதிரி அவன் ஒரு நிமிஷம் திரும்பி பார்ப்பான். அப்பதான் அந்த பிரின்சஸும் பேச ஆரம்பிப்பான். அவன் வந்து அவனோட பேக் டிராகனை ஒன்றும் சம்மன் பண்ணல, அவனோட டீம் மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து அவனுக்காக ஹெல்ப் பண்ணல. ஆனா அவன் வந்து ஆல்ரெடி உன்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். நான் உனக்காக டிராகனை கொடுத்து நீ ஏன் இவ்வளவு வீக்கா இருக்க, இப்படி இருந்தா நான் உன்னை எப்படி என்னோட அண்ணன் கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்றது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்ட உடனே நானே இந்த இடத்துல வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த டிராகனை வந்து கிட்டத்தட்ட ஃபுல் என்ஹான்ஸ்மெண்ட்டாக மாத்திரம். அவள் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண அந்த டிராகனோட கலர் ஃபுல்லாமே மாற ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ நான் இதை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் அவங்க ஹீரோக்கு ஒரு நிமிஷம் புரிய வந்திருக்கும். நம்ம ஹீரோவையும் ஆன்ட்டியை வந்து அட்டாக் பண்ண அவங்க வரும்போது அவனோட பாடி கார்டை வந்து இந்த பவரை யூஸ் பண்ணி தான் அவனோட பவர் எல்லாத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி அந்த டிராகனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அந்த டிராகனோட கலர் மொத்தமும் மாறுது. அந்த டிராகனை சுற்றி ஃபுல்லாமே வந்து கிட்டத்தட்ட டார்க் ஆராஸ் தான் இருக்குது. அதே நேரத்தில் தான் அந்த கூட்டத்தில் வந்து எப்படி இந்த எர்த் டிராகன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டீமன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண பஃப்ஸ்களால் எப்படி ஒரு டிராகனோட பவரை இந்த அளவுக்கு அதிகமாக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே சமயம் தான் அந்த டாப் ரேங்கர் 2 பொண்ணும் வந்து லுஃபன் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்வாடெல்லாம் வெளியே அப்படியே காத்துல பறக்க விட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, நீ இதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், அது மட்டும் இல்லாமல் என்னோட பெட்டை பற்றி நீ மறந்துடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. இதை கேட்ட உடனே ஆனும் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருப்பா. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, நான் இந்த ஸ்கில் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், அதனால நீ இதை பற்றி உனக்கு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த டிராகனை பார்ப்பாப்ல. அந்த டிராகனோட பவரும் சரி அதோட ஷேப் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிருக்கும். அதை பார்த்த உடனே இந்த பாடி என்ஹான்ஸ்மெண்ட் அவங்க யூஸ் பண்ணணும்னா இதுக்கு அவங்க ஒரு ப்ரைஸை பே பண்ணி ஆகணும். அது என்னன்னா அவங்களோட பெயின் தான், அவங்களோட வலி அதிகமாகிட்டு இருக்கும். அதனால தான் இந்த டிராகனும் இவ்வளோ சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதே சமயத்தில் தான் அந்த பிரின்சஸ் வந்து அவனை போய் சாகட்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் டிராகன் டீமருக்கு ஒரு கட்டளை மாதிரி விட்டுட்டு இருப்பான். ஓகே பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு நம்ம ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருப்பான். அப்போ தான் அவன் டிராகன் கிட்ட வந்து அவனை கொல்லு அப்படின்ற மாதிரி கமெண்ட்டை கொடுப்பான். கமெண்ட்டை கொடுத்தோடனே அந்த டிராகன் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். அப்போ தான் அந்த பிரின்சஸ் சொல்லுவா, உன்னோட ஸ்டாட்ஸ்லாம் எவ்வளோ நேரம் ஹையாக இருந்ததுனால தானே நீ எர்த் டிராகனை வந்து தோக்கடிச்சிட்டு இருந்த, இப்போ எர்த் டிராகனோட ஸ்டாட்ஸ் அதோட பவர் எல்லாமே உன்னோட அதிகம் அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அதிகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டிராகன் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. அவர் சொன்ன உடனே அவர் வந்து யூஸ் பண்ண ஸ்கில் வந்து என்னன்னா ஐஸ் டிராகன் கிங்ஸ் வார்த்தோ அப்படின்றது தான். அவர் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோக்கு மேலே வந்து ஒரு இல்யூஷன் உருவாகுது. இந்த இல்யூஷன் வந்து ஐஸ் டிராகனோட இல்யூஷனாக இருக்குது. இந்த இல்யூஷனோட பவரால் அந்த இடத்துல இந்த ஹேர் டிராகன் ஃபுல்லாமே உறைஞ்சு போயிடுது. உறைஞ்சு போன உடனே அங்கிருந்து எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறாங்க. எப்படி இவ்வளோ கோல்டாக இருக்குது, இதோட பவர் என்ன இவ்வளோ அதிகமாக இருக்குது, இது என்ன உண்மையான டிராகன் இல்லையே, ஒரு சாதாரண இல்யூஷன் தானே, இது ஒரு மேஜிக் ஸ்கில்லா ஏன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த டிராகன் டைமரும் சரி அந்த இடத்துல இந்த பிரின்சஸ் சரி இவங்க 2 பேருமே என்னடா பேசுறதுனே தெரியாமல் வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவார், ஜஸ்ட் பிரகாஷ் நீங்கள் உங்களோட டிராகனோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா என்ன தோக்கடிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுதான் இருக்குல்ல மிகப்பெரிய தப்பு. என்னோட பவர் வெறும் வந்து என்னோட ஸ்டாட்ஸில் மட்டும் இல்லை, என்னோட ஸ்ட்ரென்த்தில் மட்டும் இல்லை, என்னோட மேஜிக்லேயும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவார்ல. சொல்லி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பிரின்சஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருவாப்ல. அட்டாக் பண்ண வரும்போது தான் பிரின்சஸ் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் டிராகன் தேமரும் அந்த இடத்துல வந்து அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணுவோம். அதை சொல்லிக்கிட்டே வந்து ஆர்மர் எர்த் டிராகன் அவனை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்லுவான். இவ்வளவு தான் அடி வாங்கியிருந்தாலும் அந்த டிராகன் வந்து திரும்பியும் வந்துட்டு அவனுக்காக வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு போகுது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு நிமிஷம் அப்படியே மறைஞ்சிருவாப்ல. மறைஞ்ச வேகத்தில் நீ உண்மையாலுமே ஒரு லாயலான டிராகன் தான், ஆனால் நீ என்ன இவன் கையில் கிடைச்சிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு டிராகன் மேஜிக் ப்ளூ டிராகன் கிங் ரார் அப்படின்னு சொல்லுவாப்ல. இதை சொல்ல உடனே வந்து அந்த இடத்துல இன்னொரு டிராகன் இல்யூஷன் கிரியேட் ஆகும். இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த டிராகன் இல்யூஷனோட அதிக பவர்ஃபுல்லாக இருக்கும். இது மூலியமாக அந்த இடத்துல இந்த ஸ்கில்லை வச்சு அந்த டிராகனை ஒரே அடியிலேயே அவர் சாச்சிருப்பார். அங்கேருந்தவங்களும் இது என்ன சாதாரண இல்யூஷனை வச்சு இவனோட ஃபைட் இவ்வளோ போயிட்டு இருக்கு, இவனோட டிராகன் மேஜிக்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த செகண்ட் டிராகன் டைமரும் சொல்லுவான், நாங்கள் 2 பேருமே ஒரு டிராகன் டைமர்ஸ் தான், ஆனால் இவனோட பவர் எப்படி என்னை விட அதிகமாக இருக்குது, எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற கேப் எப்படி இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் இந்த போட்டி ஆரம்பிச்சிலேருந்தே பார்க்குறேன், நீ சாதாரணமாக ஒரே ஒரு அட்டாக் மட்டும் தான் யூஸ் பண்ணேன், அதுவும் டிராகன் லேண்ட் ஸ்ட்ரைக் தான், இதை தவிர நீ உன்னால் வேறு எந்த ஸ்கில்லுமே உங்கள்கிட்ட இல்லையா, நீ ஏன் இதை எதுவுமே யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது, என்கிட்ட நிறைய டிராகன் ஸ்கில்ஸ் இருக்குது, நிறைய பவர்ஃபுல்லான அட்டாக்ஸும் இருக்குது, ஆனால் உங்ககிட்ட அது எதுவுமே இல்லை, உன்னோட டிராகனால் அதோட ஃபுல் பவரை வந்து அன்லீஷ் பண்ணவும் முடியல, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ வந்து அந்தளவுக்கு வீக்காக இருக்கிறது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அவன் பேசுறதெல்லாம் நீ ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்க, அவனை போய் கொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் ஒரு பக்கம் கத்துவான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், உன்னால் ஒரு ஃபுல் ஃபார்மும் உள்ள ஒரு ஃபுல் ஸ்கில்லையும் வந்து உன்னோட டிராகன் கிட்ட இருந்து அன்லீஷ் பண்ண முடியல, நீ எப்பட்றா என்னை கொல்ல போகிற, உன்னால் எப்பட்றா என்னை ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ தான் நீ வாய மூடுறா,
உன்னால தான் வந்து என்னால் டாப்ஸ் பொசிஷன் வந்து அடைய முடியல, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டிராகன் டேமராகவும் என்னால் மாற முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் செவக்க செவக்க அவன் பேசிட்டு இருப்பான். பிரின்சஸ், உங்களோட நைட்டுக்கு உங்களோட ஃபுல் பவரையும் கொடுங்க, உங்களோட ஃபுல் என்ஹான்ஸ்மெண்ட் பவரையும் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதை கேட்டவுடனே அந்த பிரின்சஸும் உன்னோட விஷயம் நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு பஃப் ஸ்கில்லையும் என்ஹான்ஸ்மெண்ட் ரெண்டுத்தையுமே கொடுப்பான். இதை கொடுத்த உடனே நான் அவனை கொன்று அப்படின்ற மாதிரி அந்த பிரின்சஸ் சொல்லுவான். அதை கேட்ட உடனே ஓகே பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த வழியிலேயே கத்திக்கிட்டு இருப்பான். இந்த இடத்துல நீ பவரை யூஸ் பண்ணணும்னா உன்னால் வந்து அந்த இடத்துல வந்து ஃபுல் வலியை தாங்க முடியணும், உன்னால் அந்த வலியை தாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பான். உனக்கு என்னடா தெரியும், நான் எப்பயுமே வழியில தான்டா வாழ்ந்துவேன், என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த பிரின்சஸ் தான், அவங்க தான் எனக்கு பவரை கொடுத்தாங்க, எல்லா இதுக்கும் என்னோட சோசியல் ஸ்டேட்டஸ்லேருந்து அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம், நான் அந்த பிரின்சஸ்க்கு ரீபே பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கத்திட்டு இருப்பான். அதே சமயம் தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அவன் கத்துறது வெறும் ஒரு பவரால் மட்டும் கிடையாது, அந்த வழியிலையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பிரின்சஸ்க்காக எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொல்றதுக்காக அவனோட லேன்ஸை தூக்கிட்டு வரான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, அப்படின்னா நீயும் சாகத்தான் வேணும், நான் ஜஸ்ட் உனக்காக பிட்டி மட்டும் தான் அடைய முடியும், அதை தவிர என்னால் உனக்கு வேறு எதுவும் பண்ண முடியாது, உனக்கு இந்த இடத்துல இருந்து விடுதலை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வின் பிளஸிங்கை யூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாப்பில் அவரோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு. அந்த சமயத்தில் தான் ஒரு நிமிஷம் வந்து என்ன நடக்குது, இவனோட பவர் என்னோட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகும். இதே சமயம் தான் நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்வாடை வச்சு ஒரே ஸ்லாஷில் வந்து அந்த இடத்துல போட்டியவே முடிப்பார். அவனும் என்னை மன்னிச்சிருங்க பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் வரல சாரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செத்துருப்பான். அந்த பிரின்சஸும் ஒரு நிமிஷம் ஃபுல்லாக ஷாக்ல இருந்துட்டு இருப்பான். அப்போ தான் அடுத்தது நம்ம ஹீரோ வந்து அந்த பிரின்சஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு வருவாப்ல. அவர் கையை வாங்குறப்ப அந்த இடத்துல வந்து அந்த பிரின்சஸ் வந்து கதறிட்டு இருப்பா. என்னோட பிரதர்ஸ் வந்து டைம் கிங்டத்தில் நம்பர் 1 ஜீனியஸஸ், நீ என்னை மட்டும் ஏதாவது பண்ணினா என் பிரதர்ஸ் உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ சாப்பிட்னு ஒரு அப்போ தான் அப்போவாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல, உன்னோட பிரதர்ஸ் தான் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம், நீ இப்போ நடந்ததுக்கு காரணம்னா அவங்கள வந்து என்னை பார்க்க சொல்லு, அப்பையும் அவங்களுக்கு சக்தி இருந்தா அவங்க கிட்ட பவர்லனா அவங்க வரதும் வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து அமைதியாக நடந்து வராப்ல. அப்போ தான் அந்த கூட்டத்துலேருந்து எல்லாரும் வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே புகழ்ந்து கத்திட்டு இருப்பாங்க, அவளுக்கு அதை தேவை தான் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இந்த டீச்சரும் சரி வைஸ் பிரின்சிபலும் சரி எல்லாருமே அமைதியாக இருங்க, நான் இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணுறேன், இந்த போட்டியில் ஜெயிச்சது வந்து லூ ஃபேனும் அது மட்டும் இல்லாமல் ஜிங் அப்படின்ற நம்பர் 2 பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டோன்னே லூ ஃபேன் இங்கே வர சொல்லி என்னோட ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்கிட்ட வந்து அந்த வைஸ் பிரின்சிபல் சொல்கிறாரு. அதோட சேர்த்து அடுத்த மேட்சையும் கண்டினியூ பண்ணுங்க ப்ராப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரின்சிபல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த டீச்சரும் எஸ்ன்னு சொல்லிட்டு லூ ஃபேனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் சரி அந்த வைஸ் பிரின்சிபலும் சரி ரெண்டு பேருமே அந்த இடத்துல வந்து ஆஃபீஸில் நின்றுடுவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் திரும்பி நின்று சொல்லிட்டு இருப்பாரு, உனக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியும், ஆனால் வந்து இந்த ஸ்டேஜில் பண்ணது சரியா அப்படின்ற மாதிரி நம்ம வைஸ் பிரின்சிபலும் கேட்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவோம், அப்போ நான் அவங்களுக்காக வந்து ஒவ்வொரு டைமும் வந்து வெயிட் பண்ணி அவங்களுக்காக பொறுத்து போகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்பாப்ல. அப்போ தான் வைஸ் பிரின்சிபலும் பின்னாடி திரும்பிட்டு அவங்க கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து சொல்லுவாப்ல, அப்படின்னா இதுக்கு மேலே இந்த போட்டியில் நீ பங்கேற்க வேணாம், நீ இதுலேருந்து ரிசைன் பண்ணிக்க, இந்த போட்டியிலேருந்து பிரின்சிபல் உன்னோட மேட்ச் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, உன்னோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டாங்க, நீ இதுக்கு மேலே இதில் போட்டி போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் அவங்ககிட்ட வந்து சண்டை போட்டதுனால தான் என்கிட்ட இப்படி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷத்தை வந்து அப்படியே ஆச்சரியப்பட்ட மாதிரி கேட்பாப்ல. அப்போ தான் அந்த இடத்துல வந்துட்டு வைஸ் பிரின்சிபல் வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்லுவோம், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, உன்னோட 2 மேஜிக் ஸ்பெல்லையும் பார்த்ததுக்கப்புறம் உன்னோட பவர் வந்து எவ்வளோ அதிகம்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு, உன்னால் நேஷனல் ட்ரையில் வந்து எந்த அளவுக்கு வந்து அதிக ரேங்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுது, அதனால வந்து நாங்கள் இனிமேல் வந்து பெரிய லிடிஃபோட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இந்த இடத்துல வந்து உனக்கு வந்து தேவையான சீக்ரெட் இடத்தை வந்து நீ சூஸ் பண்ண, நாங்கள் சீக்ரெட் எல்லாம் 100லேருந்து அந்த சீக்ரெட் இடத்தை உனக்காக வந்து வாங்கி தரோம், அதுக்கு நாங்கள் பெட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ அதை வாங்கி பார்க்குறப்ப தான் அதில் எல்லாமே 45 50ன்னு சொல்லிட்டு லெவல் அதிகமான நைட்மேர் ஃபேர் லெவலான சீக்ரெட் எல்லாம் எல்லாமே இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இதுக்கு எல்லாமே ஓகே தான், ஆனால் இதுக்கு வந்து தேவையான பணம் வந்து இதுக்கு பெட்டு வந்து ஸ்டார்டிங் பெட்டே கிட்டத்தட்ட இவ்வளோ டிராகன் காயின்ஸ் இருக்கு, இது எப்படி நம்மளால் வந்து பெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்போம். நீ ஒன்றும் இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நீ ஜஸ்ட் அதை சூஸ் மட்டும் பண்ணு, இந்த ஸ்கூல் வந்து அதுக்காக பெட் பண்ணும், அது எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி எவ்வளோ அதிக பணம் இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி அந்த வைஸ் பிரின்சிபல் சொல்லுவார். ஆனால் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் இவ்வளோ அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் இழுப்பார். டிராகன் கேபிட்டல் அகாடமின்றது அந்தளவுக்கு ஒன்றும் சின்ன அகாடமி கிடையாது, ஒரு நேஷனல் ட்ரையலுக்காக இந்தளவுக்கு கூட ரிசோர்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ணலினா எங்களுக்கு என்ன சின்ன அகாடமின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். நம்ம ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட சாய்ஸை மேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வைஸ் பிரின்சிபல் கிட்ட அவங்க ஒரு சீக்ரெட் எடுத்து காமிப்பான். இதுதான் ஃப்ளையிங் டிராகன் சிமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ட்ரெஷர் மேப் காமிச்ச இடம். அந்த இடத்தோட சீக்ரெட் இடத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 55 லெவலாக இருக்கும். அதே சமயம் வந்து நைட் மேட் டிஃபிகல்ட்டியும் இருக்கும். இதுக்கு குறைஞ்சபட்சமே 2 பேர் இருந்தால் போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு காமிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாப்பில். அடுத்த நாள் வந்து செமிஃபைனல்ஸ் நடந்துட்டு இருக்கும் அந்த அசஸ்மெண்ட்டில் செமிஃபைனல்ஸ் நடக்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல சொல்லுவாங்க, நம்ம ஹீரோவோட டீமையும் இன்னொரு டீமையும் கூப்பிடுவாங்க. அதே சமயம் தான் அந்த இடத்துல வந்துட்டு யாருமே எதுவுமே பேசாமல் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறப்ப அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் சொல்லுவார், லூ ஃபேனும் சரி ஜிங்கியும் சரி 2 பேருமே இந்த போட்டியிலேருந்து வித்ட்ரா வாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வைஸ் பிரின்சிபல் சொல்லுவார். அதனால் வந்து பேலன்ஸ் இருக்கிற 2 பேர் தான் இந்த டீமில் வந்து ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இதை கேட்டவுடனே என்னது நேற்று நடந்த பிரச்சனையால தான் இவங்க வந்து இந்த இடத்துல வந்து லூ ஃபேனையும் சரி அந்த பொண்ணையும் 2 பேர்த்தையும் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்களா இல்லை
என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அந்த இடத்துல மேஜ் சொல்லுவாங்க, இவங்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து இந்த இடத்துல ரூமரை கிளப்பிட்டு இருப்பாங்க, இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் சீக்கிரம் இல்லத்துக்கு என்ட்ரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்லேயே அவங்க 2 பேருமே அந்த சீக்கிரம் இல்லத்துக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறதா அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோவும் சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வந்துட்டு இருப்பாரு. அவளும் வந்து அந்த இடத்துல முன்னாடி ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஓகே கேஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எதுக்காக இவன் சாரின்னு சொல்லிட்டு போகிறான், அடுத்து இவங்க போக போகிற சீக்ரெட் இடத்துல என்ன ஆக போகுது, இந்த ட்ரெஷர் மேப்பில் என்ன கிடைக்க போகுது அப்படின்றத பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்ப்போம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் போடுங்க. அதை எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பாய்.